அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லதா. இன்னைக்கு நம்ம சாப்பாடு வீடியோ என்னன்றதை பார்த்துடலாம். பாப்பாக்கு இட்லி வச்சேன், சாம்பார் எல்லாமே இன்னைக்கு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தது தான். வேலை வந்து எனக்கு 3 கோயில் திருவிழா வந்துச்சு. வீட்டில் வேலை, வீட்லேயும் சாமி கும்பிட்ற வேலை. இந்த வேலையில் வந்து ரெகுலராக நம்ம வீட்டில் இருக்கிற வேலை இதெல்லாமே செய்கிறதுக்கு ரொம்ப எனக்கு முடியவே இல்லை. தினமும் நான் நைட்டு தூங்கவே வந்து 1 மணி ஆகிடுது. இன்றைக்கி காலையில் எழுந்துக்கிறதுக்கு 4:30 மணிக்கு நைட்டே செட் பண்ணிட்டேன் அலாரத்தை. ஆனால் என்னால் எழுந்துக்கவே முடியல. காலைல எழுந்து பார்த்தா மணி 7 டைம் ஆகிடுச்சு. அதனால் என்ன பண்ணிட்டேன், கடையில் போயிட்டு பாப்பாவுக்கு ஒரு இட்லி ஒரு வடை வாங்கி கொடுத்து ஸ்நாக்ஸுக்கு வடை எடுத்து கொடுத்துட்டேன். இப்போ இந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த சட்னி எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ஊற்றி இப்போ சாப்பிட்டுட்ருக்கேன். ரெண்டுத்தையும் ஒன்றா ஊற்றிட வேண்டியது தான். மாவு நைட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன், ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆகிடுச்சு. அதனால் மாவு பால் எல்லாமே கடையில் போய் வாங்க வேண்டியதாக இருக்குது. இட்லி நான் ஒரு தோசை சுட்டுட்டேன். வாழை இலை கொடுத்துருந்தாங்க, வாழை இலையிலே சாப்பிடுங்க, அதான் நல்லது உடம்புக்கு. சட்னி, கார சட்னி, ஒயிட் சட்னி, அப்புறம் பாப்பா மிச்சம் வச்சுட்டு போன இந்த சாம்பாருக்கு மாவு தோசை சுட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்கிறேன். 3 கோயில் திருவிழா ப்ளஸ் வீட்டில் வேலை, இது இல்லாமல் 2 கோயில் திருவிழாவுக்கு போக முடியாமல் போயிடுச்சு. இருந்தாலும் அவங்க வீடியோ அமைச்சிருக்காங்க, உங்களுக்கு தொடர்ந்து நான் போடுறேன் வீடியோவை, தொடர்ந்து பாருங்கள். என்னுடைய கனவு எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு வந்து நான் ஒரு வீடோ ஒரு ரூமோ எடுத்து குழந்தைங்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுத்து ரொம்ப படிக்க முடியாத ஏழை குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுக்கணுன்றது என்னோட ஆசை. நான் என்ன நினச்சேன்னா, நம்ம நல்லா வேலைக்கு போகிறோம், 2 டிகிரி முடிச்சிருக்கேன். வேலைக்கு போயிட்டு வந்து ஒரு 2 மணி நேரம் குழந்தைங்களுக்கு ஒரு சர்வீஸ் மாதிரி டியூஷன் சென்டர் வச்சு நம்ம எடுக்கணுன்றது என்னுடைய கனவு. ஆனால் வந்து எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு, குழந்தைக்கு கூட இருந்து கவனிக்கணுன்ற சூழ்நிலை. அதனால் என்னால் அந்த கனவை நிறைவேற்றிக்கவே முடியல. இப்போது பாப்பா வளர்ந்துட்டாங்க. இப்போ என்னோட கனவு ஆசைன்றது எனக்கு படிக்க வைக்கணும் குழந்தைங்கள அப்படின்றது தான். என்னோடய யூடியூப் வீடியோஸு நீங்கள் தொடர்ந்து பார்த்தாலே எனக்கு அதுலேருந்து சம்பளம் நிச்சயமாக வரும். இது வரைக்கும் எனக்கு யூடியூப்லேருந்து எந்த சம்பளமும் எனக்கு இது வரைக்கும் வரல. 6 வருஷமாக நான் வீடியோ போட்டுட்ருக்கிறேன். ஸோ எனக்கு யூடியூப்லேருந்து வருமானம் வரும்போது நிச்சயமாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுலேருந்து கொஞ்சம் வருமானத்தை எடுத்து டியூஷன் குழந்தைங்களுக்குன்னு படிக்க முடியாத ஏழை குழந்தைங்களுக்கு, அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கு, அதே மாதிரி படிப்பே இல்லாத ஒரு பெற்றோர்களுக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு நிச்சயமாக நான் படிப்பு சொல்லிக் கொடுப்பேன்றது என்னோட கனவு, என்னோட ஆசை, என்னோட லட்சியன்றது கூட நான் சொல்லலாம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நான் படிச்சுட்ருக்கேன். மேக்ஸ் வீடியோஸ் எல்லாமே நான் நிறைய போடுவேன். எல்லாருமே தொடர்ந்து என்னோடய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, ஷேர்ஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து வாழை இலை வச்சு தெரியுதான்னு தெரியல பாருங்கள், வாழை இலை வச்சு இட்லி தோசை, கார சட்னி, 2 சட்னி, தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிறனால நானே சாப்பிட்ருவேன். சாம்பார். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, நம்மளால் முடியுமா முடியாதா ஜெயிப்போமான்னு என்றைக்குமே யோசிக்காதீங்க. முடியாது அப்படின்னு நினைக்கிறது மூட நம்பிக்கை, முடியுமா அப்படின்னு நினைக்கிறது அவநம்பிக்கை. நம்மளால் முடியும் அப்படின்னு நினைங்க, நிச்சயமாக அதுக்காக நீங்கள் போராடுங்க. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் சாதிப்பீங்க. என்றைக்குமே நம்ம தோத்துட்டு தான் நினைக்காதீங்க. ஒவ்வொரு நாளுமே நம்ம முயற்சி பண்ணி உழைக்கிற நாள் எல்லாமே திருநாள் தான், செலிப்ரேஷன் டே தான். அதனால் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. உங்களுடைய முயற்சி ஒரு நாள் நிச்சயமாக திருவினையாக்கும். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார்ன்றது திருக்குறள். முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் தோல்வின்றது கிடையவே கிடையாது. ஸோ இப்போ நான் சாப்பிட போகிறேன். சூப்பராக செய்வாங்க அவங்க. டேனியல் அண்ணா வீட்டிலேருந்து அவங்க கடை வீடு பக்கத்துலேயே இருக்கும். ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும், நம்ம வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்கும். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோஸை தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப நன்றி. 10,000 இருந்துச்சு, 11,000 பேர், 12,000, 13,000, இப்போ 15,000 பேர் வந்து வீடியோஸை வந்து சப்போர்ட் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலேயே நான் ஒரு டியூஷன் சென்டர் வச்சு அது மூலமாக குழந்தைங்களுக்கு நான் படிப்பு சொல்லிக் கொடுக்கணுன்றதுக்காக ஆரம்பித்தது தான் இந்த யூடியூபு. ஸோ அந்த கனவும் சீக்கிரமாக நிறைவேறணுன்றது நான் முழுசாக நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.